காரைக்கால் அருகே 13 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர கொலை குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் ஆற்றுப்பாலம் அருகில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான் ஒரு சிறுவன். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நிரவி போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவனின் உடலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பதை கண்ட போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞரும் சிறுவனும் அந்த பகுதியில் விளையாடியதும் அதனைத் தொடர்ந்து கொலை நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே அந்த இளைஞரே சிறுவனை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. இதனையடுத்து அந்த இளைஞரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் அந்த இளைஞரின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகள் ஆன்லைன் மூலமாக வாங்கியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுவன் திருப்பட்டினம் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த ஆசாரி பாபு மகன் சந்தோஷ் என்பதும் 8ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தற்போது கோடை விடுமுறையில் இருந்தபோது இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் 13 வயது சிறுவனை கொடூரமாக வெட்டி கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? எதற்காக இந்த கொலை நிகழ்ந்தது என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எனினும் போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த கொலைக்கான காரணம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.